சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவும் கல்வியும் சீரும் தழைக்கவும், கருணை பூக்கவும், தீமையை காய்க்கவும், பருவமாய் நமது உள்ளம் பழுக்கவும், பெருகும் ஆழத்து பிள்ளையை பேணுவாம். நின்று மலர்தூவி இன்று முதுகுன்றை நன்றும் எத்துவிற்கு என்றும் என்பமே. நகைக்கின்ற செங்கனிவாயும் எதிர்ந்தோர் நவை முழுதும் தொகைக்கின்ற பேரருள் பார்வையும், மும்மலத் தொக்குவிட தகைக்கின்ற சின்முத்திரையும், தனிக்கர புத்தகமும் உகைக்கின்றவால் என்னை பஞ்சாக்கரவன் தன் ஒன்களற்கே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும், திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் 24ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களின் குருவருளையும் முதற்கண் மனம் மொழிமைகளால் வணங்குகின்றேன். குருமகா சன்னிதானங்களின் அருளாணையின் வண்ணம் நன்னூல் இணைய வகுப்பு இனிதின் நடைபெற ஆவண செய்துதவும் ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகள் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். சைவ சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், ஆதீன புலவர் ஐயா அவர்களுக்கும், சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் மற்றும் அமைப்பாளர் பெருமக்களுக்கும், அடியனுக்கு தமிழ் கற்பித்த சான்றோர் பெருமக்களுக்கும், சைவ அன்பர்களுக்கும், தமிழ் ஆர்வலர்களுக்கும், அன்பு மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நன்னூல் வகுப்பு 32, பாடம் சொல்லதிகாரம், பெயரியல், பகுதி 2. கடந்த வகுப்பிலே உயர்தனை முப்பால் குறித்து சிந்தித்தோம். இந்த வகுப்பிலே அடுத்த நிலையிலே நாம் சிந்திக்க இருப்பது அஃறிணை இருபால். ஒன்றே பல என்று இருபாற்று அஃறிணை. அஃறிணை ஒன்று பல என்று இருபாற்று. பாற்றுன பகுதிகளை உடையது. அஃறிணை என்பது ஒன்றன்பால் பலவின்பால் என இரு பிரிவுகளை உடையது. ஒன்றன்பால் என்பது அஃறிணையிலே ஒன்றை குறிப்பது. மரம், மலை, கல், களிறு, சேவல் என வருவது. பலவின்பால் என்பது அஃறிணையிலே ஒன்றிற்கு மேற்பட்ட பொருட்களை குறிப்பது, பலவற்றை குறிப்பது. பறவைகள், மரங்கள், மலைகள், செடிகள் என்பனவாக அமையும். உயர்திணையிலே ஆண் பெண் இருப்பதை போல அஃறிணையிலும் இருக்கிறதே. மாடு வகையிலே ஆண் வகை எருது எனப்படுகிறது, பெண் வகை பசு எனப்படுகிறது. யானை வகையிலே ஆண் வகை களிறு எனப்படுகிறது, பெண் வகை பிடி எனப்படுகிறது. சேவல் எனப்படுகிறது, ஆண் வகை. கோழி எனப்படுகிறது, பெண் வகை. இப்படி பார்க்கிறோமே. அங்கும் ஆண்பால் பெண்பால் இருக்கிறதே என்று சொன்னால், எல்லா பறவைகளுக்கும் எல்லா விலங்குகளுக்கும் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் என தனித்தனி பெயர்கள் இல்லை. அது மட்டுமல்லாமல் உயிருள்ள பொருள்கள் மட்டுமல்லாமல் உயிரற்ற பொருள்களும் அஃறிணையின் கண்ணே அடங்குகின்றன. உயிரற்ற பொருள்களுக்கு ஆண்பால் பெண்பால் தன்மை கிடையாது. எனவே ஆண்பால் பெண்பால் என்பது மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே அஃறிணையிலே ஆண்பால் பெண்பால் என்கிற பிரிப்பை தவிர்த்து ஒருமை பன்மை என்கிற பிரிவை மட்டும் அமைத்து கொண்டார்கள் பழைய தமிழ்நூல் வல்லவர்கள். தமிழ்நூல் மரபு அப்படித்தான் உள்ளது. ஆகையினாலே அஃறிணையிலே எருது, களிறு, சேவல் என ஆண்பாலும் பசு, பிடி, பேடை என பெண்பாலும் இருந்தாலும் அந்த பாகுபாடு புழு, மரம் முதலிய சில உயிருள்ளவற்றிற்கும் இன்ன பிற உயிரற்ற பொருள்களுக்கும் இல்லாத காரணத்தினாலே ஆண் பெண் என்கிற அந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாவற்றிற்கும் பொருத்தமாக ஒன்றன்பால் பலவின்பால் என இரு பிரிவாக மட்டும் அஃறிணை கொள்ளப்பட்டது, கருதப்பட்டது. களிறுகள் முதலிய அஃறிணை ஆண் பன்மையையும், பிடிகள் முதலிய அஃறிணை பெண் பன்மையையும் அடங்க பல என்று கூறினார் என்க என்று கோபாலாச்சாரியார் என்னும் உரையாசிரியர் ஒரு குறிப்பு தருகின்றார். அஃறிணையிலே உயிருள்ளவற்றின் பன்மையும் உயிரில்லாதவற்றின் பன்மையும் அடங்கும் என்பதற்காகத்தான் பல என்றார். உயிருள்ளவற்றின் பன்மை, உயிரல்லவற்றின் பன்மை. இந்த நூற்பா
மிக எளியதாக இருந்தாலும் கூட நுட்பமான கருத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஒன்றே பல என்று இருபாற்று அஃறிணை. ஆண் பெண் இல்லையா என்று எல்லோருக்கும் ஐயம் எழும். அது குறித்த தெளிவை நமக்கு இது ஏற்படுத்துகிறது. ஒன்றன்பால் குதிரை, பலவின்பால் குதிரைகள். அடுத்த நூற்பா. இப்போ உயர்தனை முப்பால் தெரிஞ்சுக்கிட்டோம், அஃறிணை இருபால் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக திணை 2 என்று தெரிகிறது, பால் 5 தெரிகிறது. இதில் வேறு ஏதாவது ஐயம் உண்டா என்று ஆசிரியர் வினவுகின்ற காலத்திலே மாணவர்களுக்கு ஐயம் எழுகிறது. ஐயா, பிறந்த பொழுது ஆணாக பிறந்த ஒருவர் பிறகு வளர்ந்த சூழ்நிலையிலே அவருடைய இயல்பு மாறுபட்டு பெண் தன்மையை கொண்டிருக்கிறார். ஒருவர் பெண் தன்மையிலே பிறந்து ஆண் தன்மையை கொண்டிருக்கிறார். இவர்களை எந்த பாலில் அடக்குவது என்று வினவுகின்றார்கள். அந்த கேள்வியை உள்வாங்கிக் கொண்டு ஆசிரியர்கள் தரக்கூடிய விளக்கம் எவ்வாறு இருக்கிறது என்று காண்போம். இங்கே பவனந்தியார் தரும் விளக்கம் பாருங்க. பெண்மை விட்டு ஆண் அவாவுவ பேடு ஆண்பால். என்ன பேர் வச்சார்? பேடுன்னு பேர் வைக்கிறார். பிறக்கும் போது பெண் தன்மை, கொஞ்சம் கொஞ்சமா விட்டு என்றால் குறைந்து. ஆண் அவாவுவ, ஆண் தன்மையை விரும்புதல், அவாவுதல் மிகுதல்னு சொல்லலாம், ஆசைப்படுதல்னு சொல்லலாம். பெண்ணாக பிறந்து தன்னுடைய சுபாவங்களிலாலே, சுபாவங்கள் என்னது? பலவற்றையும் விரும்புதல், ஆடை அணிதல், என்ன பிற செயல்பாடுகள், இவற்றெல்லாம் ஆண் தன்மை இருக்கிறது. ஆக இதை பேடுன்னு சொல்லிட்டார். ஆண் என்றும் சொல்ல முடியாது, பெண் என்றும் சொல்ல முடியாது, பேடு. அதுக்கு முடிவு கொடுக்கிற பொழுது என்ன பண்ணணும்? ஆண்பால் முடிவை தர வேண்டும். பெண்ணாக பிறந்திருந்தாலும் பெண் தன்மை குறைந்து ஆண் தன்மை மிகுந்து விட்ட நிலையிலே அந்த பேடு ஆண்பால் முடிவை பெறும். உண்மைதானே? அரசியல்ல ஒரு குறிப்பிட்ட கட்சியில் இருக்கிறார் ஒருத்தர். அந்த கட்சிக்குரிய கரை வேட்டியை அவர் கட்டியிருக்கிறார். அந்த கட்சியை விட்டு அவர் வேறொரு கட்சிக்கு செல்கிறார் என்று சொன்னால் பழைய கட்சி கரை வேட்டியை கட்ட இயலுமா? இயலாது அல்லவா? அதை நீக்கி புதிய கரை வேட்டி அல்லவா கட்டுவார். அந்த மாதிரி தான் பெண்மை என்கிற தன்மை குறைந்த நிலையிலே ஆண் தன்மை மிகுந்து விட்ட நிலையிலே அவர்களுக்கு முடிவு ஆண்பால் என்று தரப்பட வேண்டும். அதே போலவே ஆணாக பிறந்த ஒருவர் ஆண்மை விட்டு ஆண் தன்மையானது சற்றே குறைந்து வர, அல்லது அவாவுவ, அல்லதுன்றது ஆண் அல்லாத பெண் என்று மறுபடி பெண்ணுன்னு சொல்லலை. இயல்பா உரைநடையா எழுதுறதா இருந்தா பெண்மை ஆண்மை, ஆண்மை பெண்மை என்று எழுதுவது இயல்பு. இவர் கவிஞர் அல்லவா? கவிதை என்பது எப்படி படைக்கப்பட வேண்டும் அப்படி பாருங்க. ஆண்மை விட்டு பெண்மை அவாவுன்னு சொன்னா இதுல என்ன எழுத்து குறைஞ்சிற போது, சீர் குறைஞ்சிற போது, அசை தடுமாற போகிறது? எதுவும் இல்லை. இருந்தாலும் எழுத்து, அசை, சீர், தலை எந்த குழப்பமும் நிகழாது என்றாலும் கூட அதிலே ஒரு கவிநயம் இருக்க வேண்டும். அதனால பெண்மையை அவாவுவது, அவாவுவனே அப்படி வச்சுக்குவோம். அவாவுவ என்று சொன்னால் அவாவுவனே, அவாவுகின்ற அந்த உயிரினங்கள், ஆண்களாக பிறந்த உயிரினங்கள், பெண்களாக பிறந்த உயிரினங்கள், பெண்களாக பிறந்து ஆண்களாக மாறும் உயிரினங்கள், ஆண்களாக பிறந்து பெண்களாக மாறும் உயிரினங்கள், அந்த அவாவுவ அந்த வடிவத்துக்காக நான் சொன்ன பொருள். பெண்பால் அவர்களுக்கு என்ன முடிவு தரணும்? ஆண் தன்மை குறைந்து பெண் தன்மை மிகுந்து விட்டதல்லவா? பெண்பால் முடிவை கொடுங்கள். இருமையும் இந்த இரண்டும், பெண் தன்மை குறைந்து ஆண் தன்மை மிக்கதும், ஆண் தன்மை விட்டு பெண் தன்மை குறைந்ததும் ஆகிய இவை இரண்டும் அகிரணை அன்னவும் ஆகும். இவர்களுக்கு அகிரணை முடிவை கொடுப்பதும் கூட செய்யுளிலே ஒரு மரபாக இருக்கிறது. இது ஐயமறுத்தல் என்கிற நூற்பான்னு சொல்றாரு மயிலைநாதர். திணை பால்களுக்கு புறநடை என்று சங்கர நமச்சிவாயர் முதலானவர் குறிப்பிடுகிறார்கள். ரெண்டுமே ஏற்புடையதுதான். பெண்ணாக பிறந்த ஒருவர் ஆண் தன்மை அவரிடத்துல அவரை அறியாமலே எப்படி மாற்றம் அடைகிறது. அவாவுவன் போட்டார் பாருங்க. அதாவது மனம் அங்கே போகுது, அவ்வளவுதான். இது திருநகை என்பதாக மிகச் சிறப்பாக தமிழக அரசு பெயர் சூட்டி அவர்களுக்கு நலம் சேர்த்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு உடல் சார்ந்த பிரச்சனை ஆகியனால அவர்களை மனம் சார்ந்த நிலையிலே உளைச்சலை உண்டாக்குகிறார்கள். உண்மையிலே இது காலங்காலமாக வந்திருக்கக்கூடிய ஒரு கொடிய நிலை. இப்போது மாறி வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக இப்படிப்பட்ட இந்த இடைப்பட்ட பாலினமாக 3ஆம் பாலினம் என்றும் இவர்கள் கருதப்படுகிறார்கள். இவர்களுக்கு இந்த சமுதாயம் இன்றைக்கு உயர்வு தந்து கொண்டிருக்கிறது. பல உயரிய பதவிகளிலே
பணிகளிலே அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். கல்வி அறிவு முதலானவற்றிலே எல்லாவற்றுக்கும் எல்லோரையும் போலவே எல்லா திறமைகளிலும் இவர்கள் வல்லவர்களாக விளங்குகிறார்கள். இது இன்றைய சூழ்நிலையிலே வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்திலே இவை சார்ந்த பதிவுகள் எப்படி இருந்தன என்று பார்க்கிற பொழுது இவர்களை பலவாறாக சொல்லியிருக்கிறார்கள். அதை நம்ம இலக்கியங்கள் எப்படி சொல்லுது, என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கிற பொழுது தான் நமக்கு இது சார்ந்த செய்திகள் தெளிவாகின்றன. பெண்ணவாய் ஆண் இழந்த பேடி அணியாலோ, பேடி அணியாலோ. அங்கே என்னாச்சு, ஆண் தன்மை விட்டு பெண் தன்மையை அவாவிட்டாங்க. அதனால பேடி அணியாலோ பெண்பால் முடிவு கொடுத்துருக்காங்க. ஆண்பாலுக்கு என்ன சொல்றாங்க, பெண் தன்மையிலிருந்து ஆண் தன்மையானதுக்கு பேடன் வந்தான். பெரும்பாலும் இது அரிது. ஆண் தன்மை விட்டு பெண் தன்மை வாங்கிறது தான் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. பெண் தன்மையிலிருந்து ஆண் தன்மை என்பது மிக மிக அரிது, எங்கோ இருக்கலாம். பேடன் வந்தான், பேடி வந்தால், பேடர் வந்தார் என்று. பேடர்னா ஆண்கள் பலர், அந்த ஆண் தன்மை உற்றவர்கள் பலர், அவங்க பேடர் வந்தார். பேடியர் வந்தார், பெண் தன்மை உற்றவர்கள் பலர். இது இல்லாமல் பேடு வந்தது, பேடுகள் வந்தன என்றெல்லாம் மயிலைநாதர் நமக்கு அடையாளம் காட்டுகின்றார். ஆண் தன்மை மிக்கது பேடன், பேடன் வந்தான். பெண் தன்மை மிக்கது பேடி வந்தால். ஆண் தன்மை மிக்க பலரை சொல்லுகிற பொழுது பேடர், பெண் தன்மை மிக்க பலரை சொல்லுகிற போது பேடியர். இது இல்லாமல் பொது சொல் பேடு, பேடு வந்தது, பல பேராக இருந்தால் பேடுகள் வந்தன. இது இல்லாமல் இன்னும் இலக்கியங்களில் சில சொற்கள் காணப்படுகின்றன. அழிது, மகன்மா முதலான சொற்களை எல்லாம் நாம் இலக்கிய வகைகளிலே அறிந்து கொள்ள முடிகின்றது. இது இல்லாமல் பேடு என்பதற்கு அந்த வடமொழி சொல் நபும்சகம் என்று சொல்லுகிறார்கள். நபும்சகம். இதில் பெண் தன்மையை விட்டு ஆண் தன்மையை அவாவுவதற்கு ஒரு சான்று சொல்லுகிறார்கள். கோபாலாச்சாரியார் ஒரு குறிப்பு தரார். பெண் தன்மையை விட்டு ஆண் தன்மையை அவாவுவதற்கு பெயர் அலி. அவர் சொல்றது அலி. முதல் வரைக்கும் இங்கே பேடுன்னு வெறுமனே சொல்லிட்டாலும் அவர் ஒரு பெயர் வைக்கிறார் அலி. ஆண் தன்மை மிக்கது அலின்ட்டார் போட்டிருக்கு. அதற்கு ஒரு சான்று சிகண்டி. மகாபாரத கதை நமக்கு தெரியும். அதை நம்ம நினைவுபடுத்திக்குவோம். சிகண்டியினுடைய கதையை அந்த பழி வாங்குவதற்காக வரக்கூடிய ஒரு நிலை அப்படின்றதா இங்கே நம்ம நினச்சிக்கலாம். பீஷ்மாச்சாரியரை பழி வாங்குற கதை அது. அப்புறம் ஆணாக இருந்து பெண்ணாக மாறுவது பேடி. பிருகன் அலை, அதாவது அர்ஜுனன் பெண்ணாக மாறிய கதை விராட பருவத்தில் சொல்லுவாங்க மகாபாரதத்தில். அப்படி இருக்கிறது. அப்புறம் வீணாபதி என்கிற ஒரு கதாபாத்திரம். இவங்கெல்லாம் ஆண் பெண்ணாக மாறிய நிலை. பிருகன் நிலை, வீணாபதி. இப்போ ஆணாக இருந்து பெண்ணாக மாறியவர். இரண்டு நிலையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பெயர் பேடு. அதாவது 50% இதுவும் அதுவும் சமமாக இருக்குதுன்னு வச்சுங்க. அதை என்ன சொல்கிறாங்க, பேடு. இதுவும் சொல்ல முடியாது, அதுவும் சொல்ல முடியாதுன்னா பேடு. ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது. ஆண் தன்மை மிகுந்தா அலி, பெண் தன்மை மிகுந்தா பேடி. ரெண்டும் இல்லாத நிலையாக இருந்தால் இதுவும் இல்லை அதுவும் இல்லை, எதையும் சொல்ல முடியாதுன்னு சொன்னால் பேடு என்று கோபாலாச்சாரியர் ஒரு குறிப்பு தருகிறார். இதுவும் ஒரு விதத்தில் ஏற்படுகிறது. தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா, பெண்மையை சுட்டிய உயர்திணை மருங்கின் ஆண்மை திரிந்த பெயர்நிலை கிளவியும். உயர்திணையில் ஆண்மை திரிந்து பெண்மை சுட்டிய கிளவி, தெய்வம் சுட்டிய பெயர்நிலை கிளவியும் இவ்வென அறியும் அந்தம் தமக்கிழவே. அவற்றுக்கு என்ன ஈறு உடையதுன்னு சொல்ல முடியாது. உயர்திணை மருங்கின் பால் பிரிந்து இசைக்கும் என்று அவர் சொல்லிவிட்டார். அவர் உயர்திணைக்குள்ளே வரும்னு சொல்லிட்டாரு. இவர் அதுக்கு சேனாவரையில் எழுதும்பொழுது பெண் தன்மை குறைந்து ஆண் தன்மையை அவாவுவது அலி என்றும், ஆண் தன்மை குறைந்து பெண் தன்மையை அவாவுவது பேடு என்றும் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுகிற சேனாவரையர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகையினால இப்போ பார்க்கிற பொழுது பெண்மை விட்டு ஆண் அவாவுவது இருக்கிறது சீகண்டின்னு வச்சுங்க. சீகண்டி ஈவன் என்று கொடுக்கலாம். ஏன்னா ஆண்பால் முடிவை தரணும். பேடி அணியாலோ, பெண்பால் முடிவை தரணும். பேடி வந்தது, பேடு வந்தது, அலி வந்தது என்று சொல்லக்கூடிய நிலையும் உண்டு. இப்படியாக இந்த திணை பால்களுக்கு புறநடை சிந்திக்கப்படுகின்றது. அடுத்ததாக சொல் தன்னையும் பொருளையும் உணர்த்தக்கூடிய நிலை. நமக்கு படர்க்கை சொல்லால் எதை எதை அறிந்து கொள்ளலாம்,
முன்னிலை சொல்லால் எதை எதை தெரிந்து கொள்ளலாம், தன்மை சொல் எதை எதை உணர்த்துகின்றது என்று பார்க்கிற பொழுது அது பெயராக இருந்தாலும் சரி, வினையாக இருந்தாலும் சரி, எதை எதை உணர்த்தும் என்று சொன்னால் அந்த நூற்பாவை நல்லா கவனிக்கணும். படற்கை சொல் ஒன்று இருக்கிறதாக வைத்துக்கொள்வோம். படற்கை வினைமுற்று இருப்பதாக வைத்துக்கொள்வோம். படற்கை வினைமுற்று என்ன வச்சுக்கலாம்? வந்தான். அது எதை உணர்த்துகிறது? திணையை உணர்த்துகிறது. வந்தான் உயர்திணை. பாலை உணர்த்துகிறது ஆண்பால். என்ன அது இறந்த காலம் என்ன பிற செய்திகளையும் உணர்த்துகிறது. படற்கை வினைமுற்று அது என்ன செய்கிறது? குறிப்பின் அதை குறிக்கிற பொழுது அந்த சொல்லானது திணைப்பால் அனைத்தும் பெறப்படும். படற்கை வினைமுற்று திணைப்பால் அனைத்தையும் தெரிஞ்சுக்கலாம். வந்தான் உயர்திணை ஆண்பால், வந்தால் உயர்திணை பெண்பால், வந்தனர் அல்லது அந்த காலத்தில் வந்தார்னு கூட சொல்லுவாங்க. நாம் இங்கே மரியாதை கருதி வந்தார்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒருவரை. ஆனால் பலரையும் வந்தார் என்று ஆர் விகுதி போட்டு சொல்லக்கூடிய வழக்கமும் பழங்காலத்திலே உண்டு. கபிலபரணர் வந்தார், இன்னைய நடையில் சொல்லணும்னா வந்தனர். மக்கள் வந்தார், வந்தனர்னு அர்த்தம் இன்னைய நடையில். அப்போ அப்படி எழுதியிருக்காங்க. சரி, ஆக வந்தான் உயர்தனை ஆண்பால், வந்தால் உயர்தனை பெண்பால், வந்தனர் இதையே வச்சுக்குமே நம்ம நடைக்கேற்ற மாதிரியே. உயர்தனை பலர்பால், வந்தது ஆகிரினை ஒன்றன்பால், வந்தன ஆகிரினை பலவின்பால். படற்கை வினைமுற்று குறிப்பின் அவற்றை பற்றி கூறத் தொடங்கினால் அல்லது அந்த சொல்லானது திணைப்பால் அனைத்தையும் பெறப்படும், அதன் மூலமாக பெறப்படுகிறது. படற்கை நாமம் குறிப்பின், நாமம்னா பெயர் சொல்னு அர்த்தம். நாமம் என்ற சொல்லுக்கு பெயர்னு அர்த்தம் உண்டு. காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய். நாமம்னா பெயர். தங்கள் திருநாமம் என்னவோ என்று கேட்பார்கள். இறைவனுக்கு 1000 திருநாமம் உண்டுன்னு சொல்றாங்க. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெல்லையணம் கொட்டாமோ என்று திருவாசகம் பாடுகிறது. நாமம்னா பெயர் என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. அப்ப படற்கை நாமம்னா படற்கை பெயர் சொல். அவன் எதை குறிக்குது? உயர்தனை ஆண்பால். அவள் உயர்தனை பெண்பால். அவர் உயர்தனை பலர்பால். இங்க அவர்கள்னு சொன்னா இன்னைக்கு புரியும். அது உயர்தனை ஒன்றன்பால், அவை உயர்தனை பலவின்பால். அப்ப என்னாச்சு? அந்த சொல்லே குறிக்குது பாருங்க. திணையையும் பாலையும் தெளிவாக இருதினை ஐம்பாலையும் அடையாளம் காட்டுவது படற்கையிலே வரக்கூடிய வினைச்சொல் அல்லது படற்கையிலே வரக்கூடிய பெயர் சொல். வினைமுற்றும் பெயர் சொல்லும். அதை தான் இங்க சொல்றாங்க. படற்கை வினைமுற்று குறிப்பின் அதை குறிக்க ஆரம்பிச்சா திணைப்பால் அனைத்தும் பெறப்படும். படற்கை நாமம் குறிப்பின் திணைப்பால் அனைத்தும் பெறப்படும். சரி, ஆனால் ஏனைய இடத்து, ஏனைய 2 இடங்கள் இருக்குதே, தன்மை முன்னிலை, அங்கே அவற்று ஒருமைப்பன்மைப்பாலே பெறப்படும். இந்த பெறப்படும் அங்கே கொண்டு போய் சேர்த்துக்கணும். ஒருமைப்பன்மைதான் ஏன் தெரியும்? அங்கே இருதினை ஐம்பால் தெரியாது. முக்கியமாக சொல்ல போனால் ஆண் பெண் தெரியாது, அதான் விஷயம். ஒருமைப்பன்மை தெரியும், ஆண் பெண் தெரியாதுங்கிறார். இப்போ நீ முன்னிலையை பார்த்து சொல்கிறோம். நீன்னா யாரை குறிக்கும்? ஒரு ஆணை பார்த்தும் நீ என்று சொல்லலாம், ஒரு பெண்ணை பார்த்தும் நீ என்று சொல்லலாம். நீ குழந்தை பெற்றாய் ஒரு பெண்ணை பார்த்து சொல்றதாவது, நீ போரில் வென்றாய் அந்த காலத்து நடையில் ஒரு ஆணை பார்த்து சொல்வதாக இருக்கிறது. நீ வேகமாக ஓடுவாய் ஒரு குதிரையை பார்த்து சொல்றதா வச்சுக்கலாம். அப்ப நீங்கிறது யாரை குறிக்கும்? ஒருமைன்னு தான் தெரியுதே ஒழிய உயர்தனையாகிறீனானும் தெரியல, ஆனா பெண்ணானும் தெரியல. அதே மாதிரி நீவிர், உயர்தனை பலர்வாளையும் நீவிர்னு சொல்லலாம், உயர்தனை பலவின்பாளையும் நீவிர்னு சொல்லலாம். பல மாடுகளை பார்த்து நீவிர் மேய்ந்தீர் என்று சொல்லலாம். நீவிர் மேய்ந்தீர் பல மாடுகளை பார்த்து சொல்லலாம். பல ஆடவர் அதாவது பலர்பாலை பார்த்துட்டு நீவிர் படித்தீர் என்று சொல்லலாம். அப்போ கண்டுபிடிக்க முடியல. முன்னிலை. அதே மாதிரி நீர் எப்படி பெயர் சொல்ல கண்டுபிடிக்க முடியும்? அது மாதிரி வினை சொல்லியும் வந்தாய் யாரை குறிக்கிறது? ஒரு ஆணை குறிக்கிறதா, ஒரு பெண்ணை குறிக்கிறதா, அல்லது ஒன்றன்பாலை குறிக்கிறதா? தெரியல. வந்தீர் யாரை குறிக்கிறது? பலர்பாலை குறிக்கிறதா, பலவின்பாலை குறிக்கிறதா? தெரியவில்லையே. எப்படி கண்டுபிடிப்பது? அதே போல தன்மை இடமும் அப்படித்தான். நான் சமைத்தேன் ஒரு பெண் சொல்லலாம்,
நான் போரிட்டேன் ஒரு ஆண் சொல்லலாம், ஒரு குதிரை நான் ஓடினேன்னு சொல்லலாம். தன்மை என்பது உயர்தனைக்கு மட்டும்தான் உண்டு, அகிரணைக்கு இல்லைன்றது தொல்காப்பியர் காலம். சில பஞ்சதந்திர கதைகள் மாதிரி நிறைய வந்துடுறதுனால அகிரணைக்கும் தன்மை தரப்படுவது நன்னூலார் காலம். அப்போ நாம் பலர்பாலை குறிக்கிறதா பலவின்பாலை குறிக்கிறதா தெரியல. அதனால் முடிவு பண்ண முடியல. நாம் உண்டோம் அப்படின்னு சொல்லும்போது உயர்தனைக்கும் பொருந்தது, அகிரணைக்கும் பொருந்தது. ஆக இங்கே எழுதியிருக்க சான்று பார்த்தீங்கன்னா படற்கை உண்டான் உண்டால் உண்டார் உண்டது உண்டன. படற்கையில் ஆண் பெண் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் தெரிவா வினைமுற்றுல தெரியுது. அதே மாதிரி அவன் அவள் அவர் அது அவை படற்கையில் இருக்கக்கூடிய பெயர் சொல்ல இருதினை ஐம்பால் தெளிவாக தெரியுது. ஆனால் முன்னிலையில் உண்டாய் உண்டீர் என்று பார்க்கிற பொழுது ஒருமை பன்மை தான் தெரியுது ஒழிய ஆண் பெண் தெரியலை, திணையும் தெரியலை. பெயர் சொல்ல பார்க்கும்போது நீ நீவீர் ஒருமை பன்மை தெரியுதே ஒழிய ஆண் பெண்ணும் தெரியலை, உயர்தனை அகிரணையும் தெரியலை. தன்மையிலையும் அப்படிதான் உண்டேன் உண்டோம் ஒருமை பன்மை தெரியுதே ஒழிய ஆண் பெண்ணும் தெரியல, உயர்தனை அகிரணையும் தெரியல. யான் யாம் ஒருமை பன்மை தான் தெரியுதே ஒழிய ஆண் பெண்ணும் தெரியல, உயர்தனை அகிரணையும் தெரியல. மீண்டும் பார்க்க போகிறோம். உயர்தினை வினைமுற்று நாமம் குறிப்பின் திணைப்பால் அனைத்தும் பெறப்படும், ஏனை இடத்து அவற்று ஒருமை பன்மைப்பால் பெறப்படும். அப்படி கொண்டு போய் நாம் ஒவ்வொரு சொல்லியும் இயச்சிக்க வேண்டியது தான். அப்போ தான் அந்த பொருள் வரும். இது மட்டும் இல்லை, பொதுவாக இன்னும் உரையாசிரியர் நிறைய சொல்கிறாங்க. குறிப்பின் என்றமையால் சொல் தன்னை முன் உணர்த்தி பின் இருதினை ஐம்பால் பொருள்களையும் உணர்த்தும். இது உரையாசிரியர் சொல்கிறது இருக்கட்டும். சொல் தன்னை உணர்த்துக்கிறது. அதனால் குறிப்பின் என்பது ஏன் அந்த வார்த்தையை போட்டாங்கன்னா தன்னை உணர்த்துக்கு முதல்ல சொல்ல தெரிஞ்சுக்கிறோம். அவன் என்றால் அது ஒரு சொல், அது ஒரு சுற்றுச்சொல், அது 3 எழுத்து உடையது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு நபரை குறிக்கிறதா தெரிஞ்சுக்கிறோம். தன்னையும் உணர்த்துகிறது, பிற நபரையும் உணர்த்துகிறது. அதே மாதிரி அதனால் குறிப்புன்ற சொல்லு போட்டிருக்காங்க என்று உரையாசிரியர் சுட்டுகிறார்கள். ஆக வினைமுற்றுல திணை பால் எண் இடம் எல்லாம் தெளிவாக விளங்குது அப்படிங்கிற செய்தி. அதான் அனைத்தும்னா எண் இடம் முதலானவை தெளிவாக விளங்குகின்றன அப்படின்னு அர்த்தம். இப்போ இது மட்டும் கிடையாது. பறக்கையில் பார்த்தீங்கன்னா ஒருவன், நமன், மகன், சேர்ப்பன், வெற்பன், நம்பி என்று சொன்னால் உடனே நம்ம சொல்லிடலாம் அது பட்டக்கையில் இருக்குதுங்க, அது ஆண்பால். அது மாதிரி பெண்பால் ஒருத்தி, தோழி, நங்கை, மகள் உயர்தனில் இருக்குங்க, பெண்பாலை குறிக்குதுங்க. மாந்தர், மக்கள், சிலர், பலர் இதெல்லாம் பலர்பாலை குறிக்குதுங்க, உயர்தனில் இருக்குதுங்க. யானை, குதிரை இதெல்லாம் ஒன்றன்பாலுங்க. யானைகள், குதிரைகள் இவையெல்லாம் பலவின்பால். அப்போ சுற்றெழுத்து மாத்திரம் கிடையாது. அவன், இவன், உவன், அதாவது அவன், அவள், அவர், அது, அவை அது மட்டும் கிடையாது. இன்ன பிற சொற்களும் கூட படற்கைக்கு ஏற்றனவாக அமைகின்றன. அதனால் சில சொற்களை வேணும்னா சொல்லலாம். நீ சமைத்தாய், உடனே இது உயர்தனை பெண்பால். நீ போரிட்டாய், நீ உயர்தனை ஆண்பால். நீ மேய்ந்தாய், அகிரணை ஒன்றன்பால். நீ வீர் மேய்ந்தீர், அகிரணை பலவின்பால் என்றெல்லாம் வேணா சொல்லிக்கலாம். நீ வீர் படித்தீர், உயர்தனை பலர்பால் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதே ஒழிய மற்றபடி வரையறுத்து உணர்த்தக்கூடிய சூழ்நிலை இல்லை. தமிழனுடைய நீர்மை இப்படி இருக்கிறது என்று பதிவு செய்கிறார். அடுத்ததாக மூவிடம் எல்லாம் சொன்னமே, மூவிடத்தை பிறகு சொல்றாரு பாருங்க. முதல்லயே சொல்லியிருக்கிறது, இருந்தாலும் பரவாயில்லை, இது ஒரு உத்தி முறை. தன்மை, முன்னிலை, படற்கை, மூயிடனே இடம் 3 வகைப்படும். தன்மை இடம், முன்னிலை இடம், படற்கை இடம். சொல்பவரை குறிப்பது தன்மை இடம். முன்னால் இருந்து கேட்பவரை குறிப்பது முன்னிலை. நாங்கள் இப்போ முன்னால் இருந்து கேட்கல, தொலைபேசியில் அலைபேசியில் பேசுகிற பொழுது அப்பால் இருந்து கேட்கிறார்கள். ஆக சொல்லுவதை கேட்பவர் முன்னிலைன்னு வச்சுப்போம். அப்போ இவங்க 2 பேரால் பேசப்படுபவர், இவர்கள் இருவரும் அல்லாதவர். தன்மையும் முன்னிலையும் அல்லாதவர் படற்கை. நீ, நான், நானும் போது தன்மையாவது, நீ முன்னிலையாவது, அவன் போது படற்கையாவது. இந்த 2 பேரால் பேசப்படுபவர் படற்கை என்று வைத்தோம். பேசுவோன் தன்னை குறிப்பது தன்மை, பேசுவோன் கூறுவதை கேட்போனை குறிப்பது முன்னிலை, பேசுவோனையும் கேட்போனையும் தவிர்த்து அயலாக இருப்பவரை குறிப்பது படற்கை. யான், நான் தன்மை ஒருமை. யாம், நாம் தன்மை பன்மை. நீ, நீவிர், நீயிர், நீங்கள், நீங்கிறது ஒருமை, ஏனையவெல்லாம் பன்மை. முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை. அவன், அவள், அவர், அது, அவை இதெல்லாம் நமக்கு தெரியும், முன்னையே படிச்சிட்டோம். படற்கையில் 5 பால்களும். நடந்தேன் தன்மை ஒருமை,
நடந்தாய் முன்னிலை ஒருமை. நடந்தான், நடந்தால், நடந்தார் அல்லது நடந்தனர், நடந்தது, நடந்தன, இதெல்லாம் படற்கையில் வரக்கூடிய சொல்றாங்க. வினைமுற்றாக இருந்தாலும் சரி, இவற்றையெல்லாம் நாம் இப்படி மூவிடங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த நிலையிலே மூவிடம் நமக்கு தெரிந்த செய்தி. வழக்கு என்ன? வழக்கு வழங்குவது வழக்கு, வேற ஒன்றும் கிடையாது. வழக்குன்னா வேற என்னன்னு நினைக்க வேண்டாம். வழங்குவது வழக்கு. இது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என 2 வகைப்படும். இயல்பு வழக்கு ஒரு 3 பிரிவுகளை உடையது, தகுதி வழக்கு ஒரு 3 பிரிவுகளை உடையது. பார்ப்போம். இலக்கணம் உடையது இலக்கண போலி மறு என்றாகும் உவகை இயல்பும் இடக்கரடக்கல் மங்களம் குழு குறி எனும் முத்தகுதியோடு 6ஆம் வழக்கியல். வழக்கு மொத்தம் 6. அதில் 3 இயல்பு வழக்கு, 3 தகுதி வழக்கு. 3 இயல்பு வழக்கு, 3 தகுதி வழக்கு. என்னென்ன இயல்பு வழக்கு என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இலக்கணம் உடையது. முதல்ல இயல்பு வழக்குன்னா என்னன்னு பார்த்தா, எப்பொருளை குறிக்க எச்சொல் அமைந்ததோ அச்சொல்லாலேயே அப்பொருளை வழங்குவது. எதை எதை எப்படி எப்படி முன்னோர்கள் சொன்னார்களோ அதை அப்படி சொல்றது. மரபுன்னு கூட பிறகு படிப்போம். எப்பொருள் எச்சொலின் எவ்வாறு உயர்ந்தோர் செப்பினர் அப்படி செப்புதல் மரபே என்று பிறகு ஒரு நூற்பா வரப்போகிறது. அதை நம்ம பிறகு பார்த்துக்கலாம். இருந்தாலும் கூட இயல்பாக சான்றோர்கள் முன்னோர்கள் எதை எதை எப்படி எப்படி சொன்னார்களோ அதை மாற்றாமல் அப்படி அப்படியே சொல்லுவது இயல்பு. மாற்றமற்றது இயல்பு. அவ்வளவுதான் சுருக்கமா. செயற்கையற்றது இயற்கை, மாற்றமற்றது இயல்பு. அப்ப இலக்கணம் உடையது. எது இலக்கணம் உடையது? இலக்கண முறைப்படி அமைந்தது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம் இதெல்லாம் இலக்கணம் உடையது. எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது, இலக்கணம் உடையது போல தொன்று தொட்டு வழங்கப்படுவது. கொஞ்சம் மாறுபட்டது. போலின்னு வச்சாங்க பாருங்க வேறு. இலக்கண போலி. இலக்கணம் அன்றாயினும் இலக்கணம் உடையது போல தொன்று தொட்டு வழங்கப்படுவது. நல்ல கவனிக்கணும். தொன்று தொட்டு வழங்கப்படுவது. நாம திடீர்னு கொண்டு வந்தது கிடையாது. கொஞ்சம் காலந்தோறுமாக தொடர்ந்து வருவது. முறைப்பட்டது அன்று என்றாலும் கூட தொன்று தொட்டு வரும் இலக்கணத்தை உடையது போல வழங்குவது. இல் முன் என்பதை வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இடத்தை என்ன சொல்றோம்? இல் முன்னு சொல்ல முன்றில் என்று சொல்லுகிறோம். அது இலக்கணம் போலி. நகர்ப்புறம், நகரத்துக்கு புறத்தே இருப்பது. ஆனால் அது சொல்லும் போது புறநகர், புறநகர் பேருந்து, நகர்ப்புற பேருந்து இல்லை, புறநகர் பேருந்து, புறநகர்னு சொல்றோம். கோவில் என்பதை கோயில்னு சொல்றோம். கண்மீ என்பதை மீக்கண் என்று சொல்கிறோம். கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்தை மீக்கண் என்கிறோம். யாவர் என்பது யார் என வருகிறது. எவன் என்பது என் என மாறுகிறது. புற உலா என்பது உலாப்புறம் எனப்படுகிறது. பொது இல் என்பது பொதியில் என மாறுகிறது. இப்படி முறைப்பட்டது அன்றாயினும் இன்னும் வைசாகி என்பது தான் வைகாசின் மாறிச்சு. விசாகம் அது வைசாகின் மாறும். அது வைகாசி அந்த மாதம் இருக்கிறது, தமிழ் மாதம் அப்படி வந்தது. மிஞிரு என்பது தான் நீமிருன்னு மாறிச்சு. வண்டை குறிக்கிறது. மிஞிரு அது நீமிருன்னு மாறிச்சு. இப்படி இலக்கண போலிகள் உரையாசிரியர் பலரால் பலவிதமாக காட்டப்படுகின்றன. அடுத்தது மறுவுதல். தொன்று தொட்டு வழங்காமல் இடையிலே இலக்கணம் சிதைந்து வழங்கி வருவது. தொன்று தொட்டு வழங்காம இடையிலே இலக்கணம் சிதைந்து மருவி வழங்குவது. என்னென்ன? அருமருந்தன்ன பிள்ளை, அருமந்த பிள்ளை. சோழ நாடு அல்லது சோழன் நாடு, அது சோனாடுன்னு மாறும். ஆதன் தந்தை ஆந்தை, ஆற்றூர் ஆரை, திருவாவடுதுறை துறைசை, திருமுதுகுன்றம் குன்றை, புதுச்சேரி புதுவை, கோயம்புத்தூர் கோவை. சொற்கள் என்னது? அப்படியே சுருக்குது. மருவி 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 வழங்கக்கூடிய நிலை இருக்கிறது. உடனே ஒரு சந்தேகம் நமக்கு வருது. மருவுன்னா இருக்கிறத சுருக்கி வழங்குறது போல் இருக்கு. அப்படிதான் எல்லாருக்கும் தோணும் இல்லையா? 4 எழுத்து இருக்கிறது 2 எழுத்து, 6 எழுத்து, 3 எழுத்து என்று எழுத்து சுருங்குவதுதான். ஓரிரு எழுத்துக்கள் விடுபடுவது அல்லது சுருக்கமாக வழங்குவதுதான் மருவோ என்று ஒரு ஐயம் வரும். ஆனால் அதை நீக்கும்படியாக உரையாசிரியர் ஒருவர் சொல்றாரு, மண்கட்டி என்பது மண்ணாங்கட்டி, மட்கட்டி என்பது மண்ணாங்கட்டி ஆனது, பொற்கட்டி என்பது பொன்னாங்கட்டி ஆனதுனர்.
அப்பப்பா இப்போதான் தெரியுது, மறு என்றால் சுருங்குதல் கிடையாது, மறுவுதல், மாறி வழங்குதல், மருவி வழங்குதல். மறுவுதல்னா பொருந்துதல். இந்த வீட்டில் பிறக்காமல் வேறு வீட்டில் பிறந்த ஒருவன் இங்கே வந்து பொருந்துகிறான். மருவு மகன், மருமகன். வல்லினர்வு போடக்கூடாது, அது இன்னொரு மகன் ஆயிடும். மருவு மகள் வேறொரு வீட்டில் பிறந்து இந்த வீட்டு பெண்ணை போல வந்து பொருந்துகின்றாள். அப்ப மருமகள், மருவு மகள், மருவுதல், பொருந்துதல். அப்ப அந்த சொற்கள் மருவி 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 வர்றதுனால மரு எனப்பட்ட நிலையை பார்க்கிறோம். இலக்கணம் உடையது இலக்கண போலி மரு என்று ஆகும். மூவகை இயல்பும். சரி, அதுக்கு அடுத்தது, அதாவது யாவர் என்பது யாருன்னு வந்தா அது இலக்கண போலியா, யார் என்பது ஆர்னு வந்தா அது மருவான். இதெல்லாம் எவ்வளவு நுட்பமான செய்தி பாருங்க. மேலோட்டமா படிச்சா விளங்காது. நாம ஒன்று கிடக்க ஒன்று எழுதிடுவோம், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது என்று எழுதிடுவோம். உரையாசிரியர்கள் ஒவ்வொன்றையும் வித்தியாசமாக சிந்தித்து சொல்லியிருக்கார்கள். இதெல்லாம் வந்து நுணுக்கமாக கவனித்து படிக்க வேண்டிய பகுதி. மேலோட்டமாக நம்ம சொல்லிட்டு படிச்சுட்டு போன காலம் வேறு. அதில் நுணுகி படிக்கணும்னா உரையாசிரியர்களை அணுகி இந்த உரைவளம் முதலான நூல்களை ரொம்ப கூர்ந்து கவனித்து படிக்கணும். அதுக்கடுத்து தகுதி வழக்குக்கு வரோம். தகுதி வழக்குன்னு ஏன் பேர் வந்தது? ஒரு பொருளை அதற்குரிய சொல்லால குறிப்பது தகுதியில்லை என்று வேறொரு தகுதி வாய்ந்த சொல்லாலே சொல்கிறோம். தகுதியோடு வழங்குவது தகுதி வழக்கப்ப அது தகுதி இல்லைன்னு நினைக்கிறோம். என்ன காரணம்? ஏதோ நெருக்கடி. இடக்கர் அடக்கல். இடக்கர்னா சொல்லத்தகாதது, அடக்கல்னா மாற்றி சொல்லுதல். அவையிலே சான்றோர் முன்னே சொல்லத்தகாத சொற்களை அல்லது பிறர் முன்னே சொல்லத்தகாத சொற்களை மாற்றி சொல்லுவது இடக்கர் அடக்கல். மலம் கழுவி வந்தான்னு சொல்லக்கூடாது, கால் கழுவி வந்தான். அந்த வார்த்தையை பயன்படுத்துவது கால் கழுவி வந்தான். இதுதான் இடக்கர் அடக்கல். இதை வந்து தொல்காப்பியர் அவையல் கிளவின்னு வரு. அவையிலே சொல்லத்தகாத சொல். அவை அல் கிளவி. அவையிலே சான்றோர் முன்னாலே சொல்லத்தகாதது. அவர் வச்ச பெயர் அவையல் கிளவி, இவர் வச்ச பெயர் இடக்கர் அடக்கல். அவங்களும் அந்த குறியீட்டு முறைகளில் வேறுபடுறாங்க பாருங்க. மங்களம் இது வந்து சொல்லக்கூடாததுன்னு கிடையாது, சொல்லலாம் தான். முன்ன சொன்ன மாதிரி இடக்கரடக்கல் மாதிரி கிடையாது. ஆனால் அமங்கலமாக இருக்குது. அதை சொன்ன ஒரு மாதிரி ஒரு மங்களமாக இல்லை. எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரொம்ப அந்த பண்பாடு சார்ந்த நிலையிலே மங்களத்தை ஒரு பாடலை ஆரம்பிக்கும் போது கூட தீ, நெருப்பு, கொலை, வெறுப்பு என்றெல்லாம் தொடங்க மாட்டோம். பொன், பூ, மலர், திரு, உலகம் என்று தான் ஆரம்பிப்போம். அதனால் மங்கள சொல்லோடு ஆரம்பிக்கிறது தான் நம்முடைய மரபு. அப்படி இருக்கிற பொழுது அமங்கலமாக சொல்லுவது கிடையாது. செத்தார் சொல்லலாமான்னு சொல்லக்கூடாது. செத்தாரை துஞ்சினார். துஞ்சினாரா நேரடி பொருள் தூங்கினார்னு அர்த்தம். இருந்தாலும் புரிஞ்சுக்குவாங்க, சூழ்நிலை கருதி துஞ்சினார். சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன். துஞ்சுதுன்னா தூங்குறதுன்னு அர்த்தம் கிடையாது. அங்கே அவன் இறந்தான் என்பது அங்கே குறிப்பு. துஞ்சுதல் நிறைய அந்த பள்ளிப்படை வீடுகளுக்கெல்லாம் பெயர் வைத்திருக்காங்க. பள்ளிப்படை வீடுன்னா அந்த இறந்தவர்களுக்காக எழுப்பப்படுகிற கோயில்கள். அப்போ அமங்கலத்தை மங்களமாக சொல்வது. தாலி பெருகிட்டுன்னு வாங்க. தாலியை கணவன் இறந்த பிறகு அதை கழட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வேற மாதிரி சொல்லும். தாலி பெருகிற்று. வீட்டில் விளக்க இரவு நேரம் ஆகிடுது, தூங்குற நேரம் ஆகிடுது, மாலை நேரத்தில் ஏற்றி வச்சுருந்தாங்க. அதை வந்து குளிரை செய்ய வேண்டும். வேற வார்த்தையால் சொல்லக்கூடாது. அப்போ வீட்டில் என்ன சொல்லுவாங்க? விளக்க பெருசு படுத்துடுவாங்க. பெருசு படுத்துனா கோச்சி விட்டு தூண்டிட்டு வரக்கூடாது. இங்கே இது மாதிரி செய்யக்கூடாது. திருமறை காட்டு எலி மாதிரி செய்யக்கூடாது. இங்கே பெருசுபடுத்துதல் என்ற சொல்லுக்கு குளிர வைத்தல் தான் அர்த்தம். சொல்லும் பொழுது அப்படி சொன்னாப்பா மங்களமாக சொல்வது. அமங்கலத்தை மங்களமாக சொல்லக்கூடிய ஒரு நிலை. இடுகாட்டை நன்காடு என்பார்கள். ஓலை வரும். ஓலையினாலே அந்த காலத்தில் இப்போ தந்தினாலே பயப்படுவாங்க பாருங்க. அந்த காலத்தில் இப்போ தந்தியே இல்லை, அது வேற. தந்தினாலே ஏதோ அவசரம், ஏதோ ஒரு இழப்பு அப்படின்னு, ஒரு மரணமும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த காலத்தில். தந்தின்னா பயப்படுவாங்க ஒரு சில ஒரு தலைமுறைக்கு முன்னெல்லாம். இப்போ ஓலைனாலும் ஒரு பயம் இருக்கும். அந்த ஓலையை என்ன பண்ணிட்டாங்க? திருமுகம்னு சொன்னாங்க. அது ஏதோ அமங்கலமாக இருக்கிறனால திருமுகம். ஒரு பாடல் வரும், சிவபிரகாசனுடைய தனிப்பாடல்னு சொல்கிறது வழக்கம். திருவங்கி கலம்பகத்தில் ஒரு பகுதியாக அது அமைந்திருக்கிறது. அது மிகைப்பாடல் என்றும் சுட்டப்படுகிறது. மரம் என்கிற ஒரு அந்த 18 உறுப்புகள் கலம்பக உறுப்புகளில் ஒன்று. அப்போ ஒரு தூதன் மறவர் குலம்
குறவர் அல்லது மறவர் அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த அந்த வரிசை அந்த மரம்ன்ற பாட்டு அந்த குறவர் குடும்பத்துக்கு வர மாதிரி வருது. அந்த பாட்டை கொண்டாந்து ஓலையை கொண்டு வந்து கொடுக்குறான். எங்கள் அரசர் கொடுத்து விட்டார்னு. இது என்னன்னு கேட்குறான். மரம் என்கிற பகுதியில் பாடப்பட வேண்டிய அந்த தலைவன் பாடப்படுகிற தலைவன் இது என்னன்னு கேட்குறான். இதுவா, இது என் தலைவனுடைய திருமுகம்னா. எவ்வளோ இதில் நகைச்சுவை பண்ணுறாங்க பாருங்கள். திருமுகம்னா கடிதமும் ஓலைன்னு அர்த்தம். இதான் கொற்றவன் தன் திருமுகத்தை கொணர்ந்த தூதா குறையுடலுக்கோ குறவர் கொம்பை கேட்டாய். ஏன்னா உன் அரசனுடைய திருமுகம் இதுன்னா திருமுகம் இதுன்னா மீதி எஞ்சி இருக்கிறது என்ன? குறை உடல். அதுக்காக என் வீட்டு பொண்ணை கேட்குறான் நான். அவன் எப்படி இருக்கு பாருங்க. திருமுகம் எதுன்னா அரசனுடைய திருமுகம் எங்கே இருக்குதுன்னா அங்கே எஞ்சி இருப்பது என்ன? முகமற்ற எஞ்சி பகுதிக்கு என்ன பேர்? குறை உடல். அதுக்காக என் வீட்டு பொண்ணை கேட்டேன்றான். அப்போ கொடுக்க மாட்டேங்கிற அர்த்தத்தில் இழிவுபடுத்தி அரசனையும் அந்த தூதனையும் இழிவுபடுத்தி மிடுக்காக பேசக்கூடிய ஒரு கவிதை நடையை அங்கே பார்க்க முடியும். அந்த மாதிரி அது ஒரு கூறு. சரி, ஓலைன்னு திருமுகம். காராட்டை வெள்ளாடு. கருப்பாடு இருக்குது பாருங்க. நிறம் கருப்பாக இருக்கும், ஆனால் வெள்ளாடு. அது இனம் அடிப்படையில் வச்ச பேராக இருக்கணும். கருப்பு ஆடு தான் வெள்ளாடு. அதை வெள்ளாடுன்னு சொல்கிற வழக்கம் உண்டு. இதெல்லாம் இதில் அடக்கிறாங்க. அமங்கலத்தை மங்களமாக சொல்கிற மாதிரி. காருனாலே ஒரு அச்சம் இருந்திருக்கும் போல. குழு குறி. குழு குறி அதுலேயே தெரியுது பாருங்க. குறின்னா குறிக்கிறது, பேர் வைக்கிறது. குழுன்னா ஒரு கூட்டம். ஒரு கூட்டத்தினர் மற்றவருக்கு தெரியாத நிலையிலே அல்லது தெரியக்கூடாது என்கிற எண்ணத்திலே தங்களுக்குள் வழங்கிக் கொள்வதற்காக ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றி ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி பெயர் வைப்பது. ஒரு ஆசிரியரை பற்றி மாணவர்கள் தங்களுக்குள்ளே பெயர் வைத்துக் கொள்வது. ஒரு அதிகாரியை பற்றி அங்கே பணியாளர்கள் கீழே பணியாற்றுபவர்கள் அவர்கள் ஒரு பெயர் வைத்துக் கொள்வது. அல்லது தொழில் செய்வோர் தங்களுக்குள்ளே மற்றவர்களுக்கு தெரியாத விதத்திலே ஒரு பெயர் வைத்துக் கொள்வது ஒரு பொருளுக்கு. இதெல்லாம் குழு குறியிலே அடங்கும். இதெல்லாம் ஒரு மெச்சூரிட்டியான நிலை கிடையாது. அதாவது ஒரு மதிப்பு மிக்க நிலை கிடையாது. அது ஒரு மதிப்பு குறைவான நிலை என்பதாக மாதவ சிவஞான யோகிகள் முதலானவர்கள் தங்களுடைய அந்த உரைப்பகுதிகளை எழுதி செல்வார்கள். இருந்தாலும் இங்கே வர்றது ஒரு கூட்டத்தார் பிறருக்கு புலப்படக்கூடாது என்று தாம் கூற கருதும் பொருளை தம் கூட்டத்தாருக்கு மட்டும் புலப்படும்படியாக சொல்லுவது. யானைப்பாகர்கள் ஆடையை காரை என்பார்கள். வேடர்கள் கல்லை சொல் விளம்பி என்பார்கள். பொற்கொள்ளர் பொன்னை பரி என்பார்கள். இது மட்டும் இல்லை, அதான் முன்ன சொன்ன மாதிரி அவர்களும் ஒவ்வொரு பெயர் வைத்துக் கொள்வார். அவங்களுக்குள்ள ஒரு பெயர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் மற்றவர்களுக்கு தெரியாது, அவங்க இயல்பாக சொல்கிற மாதிரி தெரியும். ஆனால் குறிப்பிட்ட நபருடைய வடிவத்தை வைத்து, அவர்கள் அணியக்கூடிய ஆடையை வைத்து, அவர்கள் வரக்கூடிய வாகனத்தை வைத்து, அவர்கள் வரக்கூடிய நேரத்தை வைத்து, இப்படி பல விதமாக அந்த பட்டப்பெயர்னு இன்றைக்கி சொல்கிறது வழக்கம். அதை பட்டை பெயர் ஆசிரியர் மாணவருக்கு வைப்பார், மாணவர் ஆசிரியருக்கு வைப்பார். இது மற்றவர்களுக்கு தெரியாது. பல விதமாக பெயர் வைக்கக்கூடிய நிலைகள் நிறைய இருக்குது. ஆக மொத்தமாக பார்க்கிற பொழுது சங்கர நமச்சிவாருடைய நடையில் சொன்னால் இலக்கண நெறியிலே வருவது அது இலக்கணமுடையது. இலக்கணமுடையது அன்றி படைப்பு காலந்தொட்டு இலக்கணமுடையது போல ஒருங்கு படைக்கப்பட்டது போல வருவது இலக்கண போலி. தொன்று தொட்டு வராமல் இடையிலே இலக்கணம் சிதைந்து மருவியது மறு. அதுக்கப்புறம் இருக்கிறது தகுதி வாய்ந்த சொற்களாலே அவையில் சொல்லத்தகாது என்று மாற்றி சொல்லுவது இடக்கரடக்கல். அமங்கலத்தை மங்களமாக மாற்றுவது மங்களம். ஒரு குழுவினர் தங்களுக்குள்ளாக பெயரிட்டு கூறிக்கொள்வது குழு குறி. இவையெல்லாம் உலக வழக்கிலும் வரும், செய்யுள் வழக்கிலும் வரும். அதான் முக்கியமாக கவனிக்கணும். வழக்குன்னு பொதுவாக போட்டாலும் கூட வழங்குவது வழக்கு, அவ்வளவுதான். செய்யுள் வழக்கு உலக வழக்கு ரெண்டுத்துக்கு வரும். உலக வழக்கு என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்போ செய்யுள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம், ஒரு தேவை நமக்கு ஏற்படுகிறது. செய்யுள்னா என்னன்னு அடுத்த நூற்பாவில் நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். பல்வகை தாதுவின் உயிர்க்கு உடல் போல் பல சொல்லால் பொருட்கு இடனாக உணர்வினின் வல்லோர் அணிபெறச் செய்வன செய்யுள். செய்யுள் செய்யப்படுவதுதான் செய்யுள். செய்வன செய்யுள் அணிபெறச் செய்வன செய்யுள். உணர்வினின் வல்லோர், உணர்வுன்னு அறிவுன்னு அர்த்தம். அறிவினில் வல்லோர் அணிபெறச் செய்வன செய்யுள். பொருட்கு இடனாக உணர்வினின் வல்லோர் அணிபெறச் செய்வன செய்யுள். பல சொல்லால் பொருட்கு இடனாக உணர்வினின் வல்லோர் அணிபெறச் செய்வன செய்யுள். பல்வகைத்தாதுவின் உயிர்க்குடல் போல் பல சொல்லால், பாருங்க, பல்வகைத்தாதியின் உயிர்க்குடல் போல் ஒரு செய்தி. பல சொல்லால் ரெண்டாவது செய்தி.
பொருளுக்கு இடனாக 3வது செய்தி, உணர்வினின் வல்லோர் 4வது செய்தி, அணிவர 5வது செய்தி, செய்வன செய்யும் 6வது செய்தி. இவ்வளவும் இதில் அடங்கி இருக்குது. பல்வகை தாது, இப்போ உடம்பு எப்படிப்படுது? பல்வகை தாதுவால் ஆனது. என்னென்ன? தோல், ரத்தம், சதை அல்லது தசை, எலும்பு, மஜ்ஜ, இன்னும் மேதை, சுவேத நீர் என்றெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் சொல்லுவாங்க. 7 தாதுக்களால் ஆனது. அந்த மாதிரி ஒரு செய்யுள் இயற் சொல், திரிசொல், திசை சொல், வட சொல் அனைத்தே செய்யுள் ஈட்டச் சொல்லேன்னு சொல்லுவார் நம்ம தொல்காப்பியர். அந்த மாதிரி செய்யுள் ஈட்டச் சொற்கள் இயற் சொல், திரிசொல், திசை சொல், வட சொல் 4 இருக்கணும். இயற் சொல் எல்லாருக்கும் புரிகிறது, படித்தவங்களுக்கு மட்டும் புரிகிறது. திரிசொல் பக்கத்து வட்டார வழக்கு அல்லது பக்கத்து மொழி இவற்றிலிருந்து வந்து வழங்குவது திசை சொல். வடமொழி சொற்கள்லாம் வட சொல். இது 4 கலந்தது தான் செய்யுளில் வரக்கூடிய சொற்கள்னு சொல்லுவார். 4ஐயும் கலந்து எழுதலாம் செய்யுள்னு அர்த்தம். அப்போ பல வகை தாது என்பது பல சொல்லை குறிக்கிறது. உடம்பு என்பது செய்யுளை குறிக்கிறது. அப்போ உயிருக்கு இடமாக, அங்கே பொருளுக்கு இடமாக, உயிர் போன்றது பொருள், பொருளற்றது உயிரற்றது. சில பேர் கவிதை எழுதுவான், என்ன அர்த்தம் இருக்குதுன்னே தெரியாது. மேற்காவது கிழக்கே நின்று பார்த்தால் அது தெரியும். இது என்ன கவிதை? அண்ணனானவன் தம்பிக்கு மூத்தவன், திண்ணையானது தெருவில் உயர்ந்தது. இது என்ன கவிதை? தெரியல. இதில் என்ன அர்த்தம் இருக்குதுன்னு தெரியல. ஆனாலும் கூட சில பேர் அப்படி எழுதுகிற போக்கு உண்டு. அதனால் பொருளுக்கு இடனாக, உயிருக்கு இடமாக உடம்பு இருப்பதை போல பொருளுக்கு இடனாக கவிதை இருக்க வேண்டும். அதை படைத்தவன் பிரம்மன், உடம்பை படைத்தவன் அது ஒரு வினைக்கு ஏற்ற மாதிரி பிரம்மன் படைத்தான். இங்கே புலவர் படைத்தார். இதை கூட நீதிநெறி விளக்கத்தில் சொல்லுவார் குமரகுருபரர். பிரம்மன் படைத்த உடம்பு அழிந்து விடுகிறது 100 ஆண்டுகளில். ஆனால் கவிஞன் படைத்த கவிதை இருக்கிறது, இந்த செய்யுள் அழிவதே கிடையாது. பல நூற்றாண்டுகள் கடந்து இன்றைக்கும் தோத்திரங்கள், சாத்திரங்கள், திருக்குறள், சிலப்பதிகாரம் முதலானவையெல்லாம் நிலை பெற்று விளங்குகின்றன. ஆனால் பிரம்மனால் படைக்கப்பட்ட உடம்பு எழுதின புலவர்களை காணோம். ஆனால் புலவர்கள் படைத்த படைப்புகள் இருக்குன்னு. அப்போ யார் உயர்ந்தவர், பிரம்மனா இந்த படைப்பாளரா என்று ஒரு வினா எழுப்புவார். அப்புறம் அழகுற படைப்பது பிரம்மன், திலோத்தமையை படைத்த மாதிரி அழகுற படைப்பது. அது மாதிரி நம்ம அலங்காரம் அமைய கவிதை எழுதுவது, எல்லா விதமான அணிநலங்களும் பொருந்த கவிதை படைப்பது. இப்போ எழுத்தாலானது சொல்லு, அந்த மாதிரி எழுத்து, சொல்லு, பொருள், அணி ஆகிய 4ஆலும் ஆனது யாப்பு என்கிற இந்த செய்யுள். சங்கர நமச்சிவாயர் அழகான ஒரு மேற்கோள் தரார். வருங்குன்றம், திருக்கோவையார், வருங்குன்றம் ஒன்று உரித்தோன் தில்லை அம்பலவன் மலையத்து இருங்குன்ற வாணர் இளங்கொடியே இடர் எய்தல் எம்மூர் பருங்குன்ற மாளிகை நுண் கலபத்து ஒளிபாய நுங்கூர் கருங்குன்றம் வெண்ணிற கஞ்சுகம் ஏய்க்கும் கணங்குழையே. கட்டளை கலித்துறை நிறைய சியாலை வருகிற காரணத்தினாலே நேர் 16, நிறை 17, ஒரு அடிக்கு 17 எழுத்து இருக்கும். ஒற்று எழுத்து தவிர்த்து எண்ணி பார்த்தா இது இடம் அணித்து என்று வரக்கூடிய கலவியல்ல வரக்கூடிய ஒரு துறை. தலைவன் தலைவியை சந்தித்தான், இயற்கை புணர்ச்சி, இடந்தலைப்பாடு அடுத்து சந்தித்தான். அவன் பிரிகிற பொழுது அவள் சற்று வருத்தப்படுகிறான். நான் வெகு தூரத்திலே என்னுடைய ஊர் இல்லை, மிக அண்மையில் தான் இருக்கிறது என்பதை குறிப்பதற்காக பாடக்கூடிய பாடலாக இது அமைகிறது. இதில் வரக்கூடிய அணிநலங்கள், சொற்கள்லாம் ரொம்ப குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. வரும் குன்றம் ஒன்று உரித்தோன், வரும் குன்றம் நடந்து வரும் மலை, பிறை கவ்வி மலை நடக்கும்னுவார் பேராசிரியர். யானைக்கு பேர் வரும் குன்றம். நடந்து எனக்கு குன்றம் எங்கன்னா அசையுமா? அது அசலம் அல்லவா? ஆனால் இது சலக்குன்றம், அசைகிறது. அதனால் வரும் குன்றம் ஒன்று யார்? கயாசுரனை காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிவபெருமான் அழித்தார் அல்லவா? சிலர் வந்து இந்த அபிசார வேள்வி செய்து அனுப்பப்பட்ட யானை என்று சொல்வதும் உண்டு பொதுவாக. ஆக கஜாசுரனை அழித்தார். வரும் குன்றம் ஒன்று உரித்தோன் அதனுடைய பெரிய வடிவம் எடுத்து தன்னுடைய நீண்ட கரத்தின் நீண்ட நகத்தினாலே கிழித்து அந்த யானை தோலை மேலே போர்வையாக போர்த்தி கொண்டார் பெருமான். வரும் குன்றம் ஒன்று உரித்தோன், அவன் யாரு? தில்லை அம்பலவன், தில்லையிலே அம்பலத்திலே இருப்பவன், சபையிலே இருப்பவன். அவனுக்கு சொந்தமான பல மலைகள் இருக்கின்றன. அதிலே ஒன்று மலையம். மலையம்னா புதிய மலை. அந்த மலையத்து அம்பலவானுக்கு உரிமையாகிய மலையத்து புதிய மலையிலே இருங்குன்றவாணர் இளங்கொடியே, பெரிய கொன்றவாணர்கள், கொன்றத்திலே குடியிருப்பவர்கள், அந்த குடும்பத்தைச் சேர்ந்த இளங்கொடியே. குன்றத்தில் தானே கொடி இருக்கும். அந்த வார்த்தையை பாருங்க. ஈடர் எய்தல் நீ சற்றும் வருத்தப்படாதே. எம் ஊர், எங்கள் ஊர் எங்கே தெரியுமா இருக்குது? உன் ஊர் இது. என் ஊர் எவ்வளோ தொலைவில் இருக்குன்னு கேட்டால்
எம் ஊர் பருங்குன்ற மாளிகை, மலை போன்ற மாளிகை, குன்றம் போன்ற மாளிகை. அதை பாருங்க எப்படியெல்லாம் ஓமை உருவகம்லாம் வருது பாருங்க. பருத்த குன்றம் போன்ற மாளிகை, மலை மாதிரி இருக்குது எங்கள் ஊரில் பெரிய பெரிய மாட மாளிகைகள். அங்கே நுண் கலபத்து ஒளி, அங்கே இருக்கக்கூடிய கலபம்னா சாந்துன்னா இன்னைக்கு நம்ம சொல்கிறோமே இந்த சுண்ணாம்பு அடிக்கிறது சொல்கிறோமே அந்த வெளிச்சம் அங்கே மலை மாதிரி எங்கள் ஊரில் பெரிய பெரிய வீடுகள் இருக்குன்னா அந்த வீடுகளிலே மாட மாளிகைகளில் சாந்து பூச்சு, சுண்ணாம்பு பூச்சு அங்கே பூசப்படுகிறது. அதனுடைய வெளிச்சம் சூரிய வெளிச்சம் பட்டு அல்லது அதனுடைய வெண்மையான ஒளியானது உங்கள் பகுதி மலையில் எதிரொலிக்கும். எம் ஊர் பருங்குன்ற மாளிகை நுண் கலபத்து ஒளி பாய, அந்த வெளிச்சம் பட்டதுனால நும் ஊர் கருங்குன்றம், உன்னுடைய ஊர் பகுதியை சார்ந்த கரிய குன்றங்கள் எல்லாம் வெண்ணிற கஞ்சகுமார். அது ஏதோ வெள்ளை துணியை மேலே போத்திக்கிட்ட மாதிரி தெரியும். அப்போ எவ்வளவு அருகில் இருக்குன்னு பாருங்க. மிக அண்மையில் தான் என்னுடைய ஊர் இருக்கிறது என்கிற குறிப்பை, கஞ்சகம்னா சட்டை அல்லது ஆடை, ஏய்க்கும்னா ஒத்திருக்கும், கணங்கொடையே கனமான கொந்தலை அணிந்தவளே என்பதாக வரக்கூடிய ஒரு நிலை. இதில் நம்ம சொன்ன மாதிரி இயற் சொல் திரி சொல்லாம் வருது. கொன்றவாணர், களபம், கஞ்சுகம். இந்த கஞ்சுகன்றது வட சொல்லா இருக்குது, களபங்கிறது நமக்கு கொஞ்சம் புரியாத நிலையில் இருக்குது, கொன்றவாணர் கொஞ்சம் திரி சொல்லா இருக்குது, சிலது புரியுது சிலது புரியலை. ஆக இயற் சொல் திரி சொல் திசை சொல் வட சொல் என்பது மாதிரி எல்லாம் கலந்து கட்டி வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். வரங்கொன்றம் என்கிற ஒரு உருவக நிலையை பார்க்கிறோம். அதனால் கஞ்சுகம் ஏய்க்கும் என்று சொல்லுகிற நிலையிலே ஓமை அணி அங்கே அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அந்த களபத்து ஒளி இங்கே இப்படி பாயுங்கிறது கொஞ்சம் மிகையாகத்தான் தெரிகிறது. தன்மை நவிர்ச்சின்னு சொல்ல முடியாது, அது உயர்வு நவிர்ச்சி மாதிரி தான் நமக்கு தென்படுகிறது. இப்படி பல்வகை தாதுவின் உயிர்க்கு உடல் போல் பல சொல்லால் பொருளுக்கு இடனாக உணர்வினின் வல்லோர் அணிபெறச் செய்வன செய்யுள். இது இலக்கியத்துக்கு மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட இலக்கணத்துக்கும் கூட பொருந்தும், இந்த நூற்பாவுக்கும் கூட பொருந்தும். இந்த நூற்பாவும் கூட அப்படி சுவையாக எழுதப்பட்டதாகத்தான் இருக்கிறது. எவ்வளவு செய்திகளை எவ்வளவு நுணுக்கமாக எழுதுறாங்க பாருங்க. இதுலயே ஒரு ஓமை இருக்குதா? உடல் போல செய்யப்படுவதுன்னு சொல்றாரு, இதுவே ஒரு ஓமை இருக்குதே. இதுலயே இலக்கியத்துல தான் ஓமை இருக்கணும்னு கிடையாது, இலக்கண நூற்பாவும் ஓமையோடு சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையை பாருங்களேன். இது எப்படி இருக்குது? உணர்வுன்னா உடனே புரியுது அர்த்தம். அறிவுன்னு யாருக்கு தெரியும்? திரிசொல்னு தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். இப்படி இதுவே இப்படி அணின்றது அப்படி பார்த்தா புரியுது. அணின்றது அலங்காரம், அப்படி கொஞ்சம் வட சொல்லோட ஒப்பிட்டு பார்த்து 35 தண்டி அலங்காரம் 35 அணிகளை சொல்லுகிறது. அதில் இருக்கக்கூடிய அணிகள் அப்படின்னு நம்ம தாதுங்கிறது வட சொல்லாக இருக்கிறது, உணர்வுங்கிறது திரி சொல்லாக இருக்கிறது. இப்படி பல சொல்லாய் கொண்டதாக ஒரு செய்யுளை பற்றிய செய்யுளே இப்படி இருக்கிறது. அப்போ தமிழ் இருக்கக்கூடிய மற்ற செய்யுள்கள்லாம் எப்படி இருக்கும்? இப்படி சுவைபட உணர்ந்து நம்ம படித்தோம்னா படிக்க படிக்க இலக்கியம் போலவே இலக்கணமும் இனிக்கக்கூடியதாக அமையும். இன்னும் என்ன பிற பகுதிகள் அடுத்து வருகின்றன, அவற்றையெல்லாம் நாம் இப்போ செய்யுள் வரல நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக இருக்கக்கூடியது குறிப்பு வெளிப்படை. குறிப்பாக இருப்பது வெளிப்படையாக இருப்பது கடந்த வகுப்பில் கூட மேலோட்டமாக பார்த்தோம். அவற்றை குறித்த விரிவான சிந்தனைகளை அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே காணலாம். இந்த அளவுக்கு சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை நின்றமையை நெஞ்சார நினைந்து நிறைவு செய்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.